தஞ்சை பெரிய கோயில் கும்பாபிஷேகம் முடிந்த இரவு மன்னர் ராஜராஜன் உறக்கமின்றி இருந்தார். அப்போது ஒரு அசரீரி ஒலி கேட்டது. அது என்னவென்றால், உன் மறைவிலும் இடைச்சியின் நிழலிலும் பொன்மணி தட்டார் இதயத்திலும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மறைந்தது. அதிர்ந்த மன்னன் அன்று இரவே அமைச்சரிடம் விளக்கம் கேட்டார். உன் மறைவு என்பது நீங்கள் கட்டிய கோயில், இடைச்சியின் நிழல் என்பது கோபுர கல்லின் மூலாதாரமானால் பொன்மணி தட்டார் இதயம் யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஊர் முழுவதும் தேடி பார்த்தபோது எளிய துறவியாய் வாழ்ந்து வந்தார் பொன்மணி தட்டார். அவரிடம் நடந்ததை மன்னன் ராஜராஜன் சொல்லி விளக்கம் கேட்க, அதற்கு பொன்மணி தட்டார் சொன்னார். வடக்கில் குளம் வெட்டி நடுவில் கோயில் கட்டுங்கள், 8ஆம் நாள் இறைக்காட்சி கிடைக்கும். அப்படியே செய்தனர். 8ஆம் நாள் பொன்மணி தட்டாரை அழைத்தனர். அவர் தடாகத்தின் தண்ணீரின் மேல் நடந்து சென்று நடுவே உள்ள கோவிலில் தியானம் செய்தார். அனைவருக்கும் இறைக்காட்சி கொடுத்து ஒளியாகி கோபுரத்தில் கலந்தார். இன்றும் தஞ்சையில் பொன்மணி தட்டருக்கு அபிஷேகத்திற்கு பிறகே மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும். பக்தி இருந்தால் இதயம்தான் கூடும்.